இந்த வேளையிலே தேவனுடைய செய்திக்காக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய பட்டணத்தில் உள்ள சபைகளுக்கு எழுதின நிருபமாகிய கொலோசியர் அந்த நிருபத்தின் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஜெபிப்போம். அன்புள்ள பரம தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த அருமையான கால வேளையில் உம்மை துதிக்கும்படியாய் நீ நல்ல ஒரு தருணத்தை கொடுத்தீர். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வசனம் எங்கள் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறதுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் உம்முடைய சத்தியங்களை அறிந்து கொண்டு உம்முடைய செம்மையான வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மோடு நடக்கத்தக்கதாக, உம்மோடு சஞ்சரிக்கத்தக்கதாக, உம்மோடு உறவாடத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து கனி தர வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அப்படியே செய்வீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. மீட்பர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை மிகவும் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபை விசுவாசிகளுக்கு எழுதும்போது அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அவர்களுக்கு சில அறிவுரைகளை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது. அது மாத்திரம் கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அது உண்மை. அந்த நாளிலிருந்து நாம் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே கால் வைத்து விட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. இனிமேல் எல்லாம் புது சிருஷ்டியாக மாறிட்டோம். இனிமேல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நாம் கால் வைத்து விட்டோம். ஒரு புதிய வாழ்க்கை. அப்படி புதிய வாழ்க்கைக்கு நாம் தீர்மானித்திருக்கிற நாம், தேவனுக்கு நாம் அர்ப்பணித்த நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே என்ன செய்யணும்? அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்று சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்றது மாத்திரம் போதாது. ஏற்றுக்கொண்ட பிறகு செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. என்ன அந்த காரியங்கள்? நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வேர் கொண்ட ஜீவியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். வேர் கொள்ளணும். இரண்டாவது, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். மூன்றாவது, அவருக்குள் நடக்க வேண்டும். இப்படி நடந்து இப்படி நாம் இருக்கும்போது நமக்கு என்ன போதிக்கப்படுதோ, நமக்கு என்ன உபதேசங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோமோ அந்த உபதேசத்தின் படியே நடக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அந்த உபதேசத்தில் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் நாளுக்கு நாள் வளருகிற ஜீவியமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு மனிதனிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்ட அத்திமரம்
அது நன்றாக வளர்ந்தது. அந்த அத்தி மரத்தை கொத்தி அதுக்கு நல்ல உரமெல்லாம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி அந்த தோட்டக்காரர் அதை நல்லா நடத்திட்டு தான் வந்தார். ஆனால் அது வளர்ந்தது தான் மிச்சம், என்ன தரல? கனி தரல. தோட்டத்தின் எஜமானன் வந்தார். அவர் வந்து பார்த்தார், ஐயோ இந்த அத்திமரம் நல்லா வளர்ந்துருக்கே, சபாஷுன்னு சொல்ல, இந்த அத்திமரம் இவ்வளோ வளர்ந்துருச்சு, ஆனா நான் விரும்புகிற கனி எடுத்து இதனிடத்தில் இல்லையே என்று சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னாரு தோட்டக்காரர்கிட்ட, இதை வெட்டி போட்டிருப்பா, இது இந்த பூமிக்கு பாரமாகவும் இருக்கிறது, உரத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்குது, தண்ணீரும் சாப்பிட்டுக்குது, ஆனால் அவுட்புட் ஒன்றுமே இல்லை, அதனால அது வெட்டி போட்டுருன்னு சொன்னார். உடனே தோட்டக்காரர் சொன்னார், ஐயா இன்னும் 1 வருஷம் கொடுங்கய்யா, இவ்வளோ நாள் இதுக்கு பிரயாசப்பட்டது வீணாகக்கூடாது, இன்னும் 1 வருஷம் நான் திருப்பி ஏதாவது செஞ்சு பார்க்குறேன், திருப்பி உரம் போட்டு பார்க்குறேன், திருப்பி தண்ணீர் பாய்ச்சி பார்க்குறேன், எப்படியாவது கனி தந்துருயா. 1 வருஷம். இன்றைக்கு நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கு? நம்முடைய தோட்டக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த தோட்டத்தின் சொந்தக்காரர் பிதாவாகிய தேவன். அவர் நம்மை பார்க்க வரார், நம்ம பார்க்க வராரு. பார்த்த உடனே நல்லா வளர்ந்துருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் என்ன இல்லை? கனி இல்லை. கனி தேடி வந்தேன், கனியோ காணவில்லையே என்று அங்கலாய்க்கிறார். உடனே அவருக்கு கோபத்தில் சொல்றாரு, இந்த அத்திமரத்தை என்ன செஞ்சிரு, வெட்டி போட்டுரு, இது வேணும்ட்டே பாரமா இருக்கு. உடனே இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். அதனால தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பிதாவே, இந்த மரத்துக்காக, இந்த ஆத்மாவுக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், என்ற ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், இந்த மகனை என்ற ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிச்சிருக்கிறேன், ஒரு நாள் கனி தருவான், கொஞ்சம் இன்னும் ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் இன்னும் டைம் கொடுப்போம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க, இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் வளர்ந்து கனி தந்தோமா என்பது கேள்விக்குறி. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதாதையா, நீ அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும், அவர் மேல் கட்டப்பட வேண்டும், அவருக்குள் நீ நடக்க வேண்டும். உனக்கு என்ன காரியத்தை கற்பித்தாரோ, எந்த உபதேசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரோ, அந்த உபதேசத்தில் நீ நிலைத்திருந்து விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் என்ன செய்யணும்? பெருகணும், பெருகணும், கனி தரணும். பெருகுவது என்பது விரிவாக்கம். விரிவாக்கம் என்றால் கனி தருகிற ஜீவியம். வேதம் நமக்கு கனித்தரும் ஜீவியத்துக்காக நம்மை அழைக்கிறது. தேவன் அதை தான் விரும்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் இன்றைக்கு செய்திக்கு முக்கியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பதம், அது அவருக்குள் நடந்து கொண்டு என்பதுதான் இன்னைக்கு எடுத்து உங்களோட பேச இருக்கிறேன். வேர் கொள்கிற அனுபவம் ஒன்று வேண்டும், அவர் மேல் கட்டப்பட்ட அனுபவம் வேண்டும். மூன்றாவது ஒரு முக்கியமான அனுபவம் நமக்கு தேவை. அது என்ன? கிறிஸ்துவுக்குள் நடக்கிற அனுபவம், கிறிஸ்துவுக்குள் நடக்கிற ஜீவியம். இன்றைக்கு நாம் இயேசுவோடு நடக்க ஆரம்பித்துட்டோம்னா, இயேசுவுக்கு பிரியமா வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, நாம் கட்டாயம் கனி தருவோம். அதை தான் அப்போஸ்தலன் பவுல் சுட்டி காட்டுகிறார். நீ ஏற்றுக்கொண்டதோடு நின்று விடாதே, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ஆண்டவர் என்று சொல்றதோடு நின்று விடாதே, அதோட நின்று விடாத, நீ அவரோட நடக்க ஆரம்பி. யார் சேர்ந்து நடப்பாங்க? யார் சேர்ந்து நடப்பாங்க? நேசிக்கிறவங்க தான் சேர்ந்து நடப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறார், அது உண்மை. நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவரோட நடக்க ஆரம்பிச்சிருவீங்க.
இயேசுவுக்குள் நடப்பது எப்படி என்பதுதான் இன்னைக்கு உங்களோட பேச இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு நடக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை இந்த பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நம்மை வேறு பிரித்திருக்கிறார். பாவ சந்ததியிலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். எதற்காக? தம்முடைய வாசஸ்தலத்தை நமக்குள் ஸ்தாபிப்பதற்காக. அந்த வாசஸ்தலத்தை ஏன் ஸ்தாபிக்க விரும்புகிறார்? நாம் அவருடைய ஜனமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு அவர் பிதாவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் அவர் சொல்கிறார், அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு இந்த பொல்லாத சந்ததியை விட்டு விலகி தங்களை வேறு பிரித்துக் கொண்டு ஒரு பரிசுத்தமான ஜீவியத்துக்கு தங்களை அர்ப்பணித்து ஜீவிப்பார்கள் என்றால் நான் அவர்களுக்குள்ளே உள்ளாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பார்கள் என்று சொல்கிறார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட உலாவணும்னு விரும்புகிறார், நம்மோட நடக்கணும்னு விரும்புகிறார். இன்றைக்கு நாம் விசுவாசிச்சா மட்டும் போதாது, இயேசு நல்லவர் என்று சொன்னா மட்டும் போதாது, நாம் அவரோட நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவரோட நடக்கிற அனுபவம் இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா? வேதத்தில் தேவனோடு நடந்த ஒரு மனிதனை குறித்து சுட்டி காட்டி அந்த மனிதன் எப்படி நடந்தான் என்பதை சுட்டி காட்டி அந்த மாதிரி நாமும் இயேசுவோடு நடக்க பிரயாசங்கள் எடுக்க வேண்டும் என்பதை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து, ஒரு தேவதாசனை குறித்து அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் தேவனோடு நடந்தானா, தேவனோடு சஞ்சரித்தானா, தேவனோடு சஞ்சரித்து 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 அவன் சஞ்சரித்த விதம் எப்படின்னா, ஆண்டவர் அவன் மேல் பிரியமாயிருந்தார், அவன் ஆண்டவர் மேல் பிரியம் வைத்திருந்தான். இருவரும் அவ்வளோ கை கோர்த்து நடந்தாங்க. நடந்து 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 லாஸ்ட்ல ஒரு நேரம் வந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இனிமேல் நீ இந்த பூமியில் இருக்கக்கூடாது, என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. அப்படியே எடுத்துட்டு போயிட்டாராம். அந்த தேவதாசன் வேறு யாரும் அல்ல, நாம் யாவரும் தெரிந்ததே, ஏனோக்கு அந்த தேவதாசன். ஹல்லேலூயா. ஏனோக்கு தான் அந்த தேவதாசன். இந்த ஏனோக்கின் ஜீவியத்தை வைத்து நாம் இயேசுவோடு எப்படி நடக்கலாம் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனோக்குடைய சரிதையை, ஏனோக்கை குறித்து வேதம் ரொம்ப குறுகிய இடத்துல தான் பேசுகிறது. ஆனால் 3 இடத்துல தான் அவருடைய சம்பவங்கள் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அந்த 3 இடத்திலும் ஏனோக்குடைய தன்மைகள், ஏனோக்குடைய குணாதிசயங்களை வேதம் சுட்டி காட்டாமல் இல்லை, ஏனோக்குடைய அந்த வாழ்க்கையை சுட்டி காட்டாமல் இல்லை. அதை வைத்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கொஞ்சம் இடத்தை தான் பிடிச்சிருக்கிறார் வேதத்தில், ஆனால் ரொம்ப சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நல்ல போதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார் ஏனோக்கு. அவர் ஒரு குடும்பஸ்தர். யாரு? ஒரு குடும்பஸ்தர். வருவோம். முதலாவது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனம் வரை வாசிக்கலாம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நல்ல கவனிக்கணும். ஏனோக்குடைய வாழ்க்கையை அழகாக சுட்டி காட்டியிருக்கிறார் ஆவியானவர். நல்ல கவனிங்க. ஏனோக்கு யார்? ஒரு குடும்பஸ்தன். ஏனோக்கு குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன் 3378 வருடம் முதல் 3013 ஆண்டு வரை வாழ்ந்தவர் தான் இந்த ஏனோக்கு. மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்கு முன், அதாவது BC 3378 to 3013 வரைக்கும் வாழ்ந்தவர் தான் ஏனோக்கு. ஏனோக்கு ஆதாமோடைய வாழ்ந்தவர். ஆமென். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை தான் இந்த ஏனோக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை தான் ஏனோக்கு. ஆனா ஆதாம் மோடு இந்த ஏனோக்கு வாழ்ந்தார். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படி என்றால், ஆதாமும் ஏனோக்கும் 118 வருஷங்கள் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனை வருடங்கள்? 118 வருஷம். ஏனோக்கு பிறக்கும் பொழுது ஆதாமுடைய வயது
612 ஆதாமும் ஏனோக்கும் ஒன்றாயிருந்து 118 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படின்னா ஆதாம்கிட்ட இருந்து நிறைய காரியங்களை ஏனோக்கு கற்றிருக்கிறார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை தான் ஏனோக்கு. அப்படின்னா சற்று கவனித்து பாருங்க. பூட்டான்னு என்ன சொல்வீங்க? பூட்டானா அதையும் தாண்டி சொல்வீங்களா? கொள்ளு பேரன் என்னன்னோ சொல்லலாம்ல. 7ஆம் தலைமுறை, 7th ஜெனரேஷன் ஆதாமோட வாழ்ந்தாரு 118 வருஷம். அப்படின்னா இந்த ஏனோக்கு நிச்சயம் ஆண்டவரை குறித்து நன்றாகவே அறிந்திருப்பார். யார் மூலமாக? ஆதாம் மூலமாக. ஆதாம் சொல்லி கொடுத்திருந்திருப்பார். ஆதாம் சொல்லி கொடுத்ததுனால்தான் ஏனோக்கு ஒரே ஆசை. ஆதாம் சொல்லியிருந்திருப்பார், நான் ஏதேன் தோட்டத்தில் இருந்தேனா, அப்போ என்ன செய்தேன்? என் கூட தேவன் வருவார், எங்களோட உலாவுவார். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் வருவார், எங்களை கரம் பிடித்து நடத்துவார், நாங்கள் ரொம்ப சம்பாஷிப்போம், ரொம்ப பேசுவோம் என்றெல்லாம் சொல்லியிருப்பார். அந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள் என்று சொல்லுவேன். ஏன்னா அநேக நேரங்களில் நம்ம சில காரியங்களை இழந்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். சில காரியங்களை நம்ம நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துட்டோன்னா சொல்லுவோம், அந்த நாள் நல்லா இருந்ததுங்க, அந்த நாள் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதனுடைய மேன்மை இப்போ தான் தெரியுது. ஆதாமுக்கும் அந்த மேன்மை அப்போ தான் தெரிஞ்சது போல இருக்கு. பாவத்தில் விழுந்த பிறகு எல்லாத்தையும் இழந்துட்ட உடனே திருப்பி ஏனோக்கிட்ட சொல்கிறாரு, ஏனோக்கே நான் வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு தெரியுமா? நான் ஒரு காலத்தில் பாவம் செய்யாததற்கு முன்பாக, தேவனுடைய கற்பனையை மீறுவதற்கு முன்பாக தேவன் என்னோட இருந்து என் கரம் பிடித்துலாம் நடத்துவார், நானும் அவரும் அப்படியே உலாவிட்டே இருப்போம். உன்னுடைய பாட்டி யாகிய ஏவாள் என்ன செய்வாள்? என்னோட சேர்ந்து நாங்கள் மூவரும் அப்படியே நடந்து போவோம். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் நாங்கள் நடக்கிற அனுபவமே அற்புதமான அனுபவம். இப்போ அது கிடைக்க மாட்டேங்குதே என்று சொல்லி ஏங்கி இருப்பார். இதெல்லாம் ஆதாம் ஏனோக்கு சொல்லியிருப்பார். ஏனோக்கு ஒரே ஆசை வந்துடுச்சு, நீங்கள் என்னுடைய முற்பிதாவாகிய, என்னுடைய தாத்தாவாகிய, என்னுடைய தாத்தாவாகிய யாரு ஆதாமோடு நடந்தீங்களே, என் கூடயும் நடங்க. இந்த ஆசை இந்த வாஞ்சை வந்திருக்கும். அதனால்தான் வசனம் அழகா சொல்லுது, ஏனோக்கு முதல்ல பெற்று எடுத்த பையன் பேர் என்ன? மெத்துசலா. ஆமென். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். 65 இயர்ஸ்ல மெத்துசலாவை பெற்றுட்டான். இந்த மெத்துசலாவை பெற்ற பிறகு வாழ்க்கை மாறுது, சம்திங் சேஞ்ச் ஆகுது. நினைக்கிறேன் 65 வருஷம் வரைக்கும் ஆதாம்கிட்ட நிறைய விஷயத்தை கத்துட்டே இருந்திருப்பார் நினைக்கிறேன். எப்படி ஆண்டவரோட நடந்தாரு, என்ன அனுபவங்களை பெற்றாரு என்று சொல்லி கற்றுருப்பார். கற்றுக்கொண்டது தான் இங்க ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் சம்திங் நடக்குது, வித்தியாசம் நடக்குது. என்ன நடக்குது? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். 65 இயர்ஸ்க்கு பிறகு அவனை குறித்து எழுதுது, 300 வருஷம் யாரோட சஞ்சரித்தான்? யாரோட சஞ்சரித்தான்? தேவனோடு சஞ்சரித்தான். இன்றைக்கு நான் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்டீங்க எப்பொழுது? 10 வருஷம் முன்னாடியா? 20 வருஷம் முன்னாடியா? 5 வருஷம் முன்னாடியா? 1 வருஷம் முன்னாடியா? இன்றைக்கு உங்களை குறித்து ஆவியானவர் எழுதுவாரா? இத்தனை ஆண்டுக்கு பிறகு இவன் என்னோடு சஞ்சரித்தான். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து, ஓ இந்த சகோதரன் என்னோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான், இந்த சகோதரி என்னோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்ல முடியுதா? ஆண்டவர் சொல்வாரா? ஏனோக்கை குறித்து நல்ல ஒரு சாட்சி வேதம் சொல்லுகிறது. 65வது வயதில் மெத்துசலாவை பெற்றான். பெற்ற பெண் 300 வருஷம் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். யாரோட சஞ்சரித்தானோ தெரியாது, ஆனா தேவனோடு சஞ்சரிக்கிறத மட்டும் விட்டு விடவே இல்லை. 300 years he walked with Lord. ஆண்டவரோட நடந்தான். எவ்வளவு அற்புதமான அனுபவம். 300 வருஷம் நடந்தானா குமாரனையும் குமார்த்திகளும் பெற்றெடுத்தான். அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் சொல்லுவோம், எங்களுக்கு குடும்பம் இருக்கு, எங்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, எப்படிங்க நடக்கிறது அப்படின்னா ஏனோக்கு நமக்கு நல்ல ஒரு சாட்சி. ஏனோக்கு ஒரு பிள்ளை பெற்ற உடனே தான் மாறுறாரு. 65 இயர்ஸ்ல மெத்துசலாவை பெற்ற பின் தான் மாற்றமே வருகிறது. 300 வருஷம் அதற்கு பிறகு எப்படி வாழ்ந்தாரு?
தேவனோடு வாழ்ந்தார். அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தார். குமாரனையும் குமாரத்தையும் பெற்றெடுத்தார். அதுக்கு பிறகு பாருங்க, ஏனோக்குடைய மொத்தம் நாட்கள் எவ்வளோ? 365 வருஷம். இப்போ நல்லா கவனிங்க, எவ்வளோ பாக்கியமான ஒரு வாழ்க்கை பாருங்க. 65 இயர்ஸ் மைனஸ் பண்ணிருங்க, 300 வருஷம் அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான அம்சம், முக்கியமான வருடங்கள் யாரோட கழிந்தது? தேவனோடு கழிந்தது. தேவனோட நடக்கிறான், தேவனோட சஞ்சரிக்கிறான். ஆண்டவர் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? திடீர்னு காணாமல் போயிட்டாரு. மனைவிக்கு ஐயோ எங்க போனார்? பிள்ளைகளுக்கு எங்க போனார்? எங்க தாத்தா எங்க போனார்? அடுத்தது கேட்டிருப்பாங்க போலக்கு. கேட்டா வசனம் சொல்லுது, காணப்படாமல் போனார். அதுக்கு அடுத்தது பதில் பேசியிருக்காரு, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எவ்வளவு அற்புதமான அனுபவம் பார்த்தீங்களா? நம்ம எல்லாரையும் தேவன் இந்த உலகத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள வைத்ததுக்கும் நம்ம பாவத்தை மன்னித்ததுக்கும் ஒரே ஒரு நோக்கம், நம்ம எல்லாம் பரலோகத்தில் போய் வாழணும், அவரோட வாழணும். அதுதான் நம்முடைய ஆசை. தேவனுடைய ஆசையும் அதுதான். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆவல் நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்முடைய இடம், நம்முடைய சொந்த நாடு, நம்முடைய சொந்த வீடு வேற எதுவும் இல்லை, அது பரலோகம். பரலோகம் அந்த பரலோகம் யாருடையது? நம்முடைய தேவனுடையது, நம்முடைய கர்த்தருடையது. அதற்கு சொந்தக்காரரே அவர்தான். அவர் நம்மை அங்கே அழைத்து செல்ல விரும்புகிறார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கை தேவன் என்ன செஞ்சிட்டாரு? தூக்கிட்டு போயிட்டார். தம்மோட எடுத்துக்கொண்டார், தம்முடைய இடத்துக்கு எடுத்துக்கொண்டார். எவ்வளவு மகிமையான அனுபவம். முதலாவது காரியம், ஏனோக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தரோட நடக்க முடியும். அல்லேலூயா. ஏன் அநேகரால் கர்த்தரோட நடக்க முடியலனா, கர்த்தரை காட்டிலும் மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பதினாலே அவர்களால் கர்த்தரோடு நடக்க முடியவில்லை. ஏனோக்கு அப்படி அல்ல. ஏனோக்கு குடும்பம் இருந்துச்சு, ஏனோக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் மனைவிக்கு முதலிடம் கொடுக்கவில்லை, பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை. மாறாக கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையில முதலிடத்தை கொடுத்தார். அந்த முதலிடத்தை கொடுத்ததினாலே ஆண்டவரோ சஞ்சரித்தார். 300 வருஷம் சஞ்சரித்தார். ஒரு நேரம் கூட கேப் இல்ல. 300 years continuously he walked with the Lord. அவர் தேவனோடு 300 வருடங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை ஆண்டவரும் பார்த்தார், தம்மோடு எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க ஆண்டவரோட நடக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்களா? ஆசிக்கிறீங்களா? தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் முதல் ஸ்தானம், உங்க வாழ்க்கையில முதல் இடம் கர்த்தருக்கு மாத்திரமே என்று சொல்லுங்கள். Give first place in your life to Jesus alone. அவருக்கு மாத்திரமே கொடுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய உபதேசங்களை ஆரம்பிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பித்தார். அப்படி அவரிடம் வந்த மக்களை பார்த்தார் என்று சொன்னார், 2 எஜமான்களுக்கு யாரும் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதான் சொல்லிக் கொடுத்தார். நீ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாய், நான் இயேசுவை உமக்கு பின் செல்வேன் என்று சொல்கிற ஒரு தீர்மானம். ஒன்று அதில் உறுதியாயிரு, இல்லைனா இந்த உலகத்துக்கு பின்னாடி போனா போயிரு. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை சற்று வாசிப்போமா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நல்ல கவனிங்க, இது யாருக்கு தேவன் சொன்னார்? தம்மை பின்பற்றி வர வாஞ்சிக்கிற பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார். நீங்க தேவனோட நடக்க வாஞ்சிக்கிறீர்களா? அப்படி என்றால் இயேசு சொல்கிறார், ஒருவனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. ஒன்னு, உலகத்தை நேசிக்கணும்னா நேசிச்சுக்கோ, என்னை விட்டு. நீ உலகத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்னு விரும்பினா எனக்கு பின்னாடி நீ வர முடியாது. மாறாக என்னை நேசிக்கிறாயா? அப்படி என்றால் என்னோட சஞ்சரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்படி என்றால் என்னையே பற்றிக்கொள். ஆமென்.
ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை செய்ய வேண்டும். இந்த உலகத்தை நீங்க அசட்டை செய்யுங்க, தூக்கி எறிங்க. ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுங்க. அதனால தான் பிற்பாடு அதே 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம இந்த உலகத்துல நமக்கு தேவைகள் உண்டு என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனா முதல் இடம் நம்முடைய வாழ்க்கையில முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம் தேட ஆரம்பிச்சிட்டா, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் உனக்கு எல்லா காரியங்களையும் நான் சந்திப்பேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன். நாம் அவரை பற்றி கொண்டால் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்வார். இன்னைக்கு தேவனோடு சஞ்சரிக்கணுமா? ஏனோக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். குடும்பமோ, குடும்பத்தின் மற்ற காரியங்களோ, உலகத்தின் கவலைகளோ ஒன்றும் நம்முடைய தீர்மானத்தை அசைக்கவே முடியாது. தேவனோடு சஞ்சரிக்க நாம் முற்படுவோம் என்றால் நாம் தேவனுக்கு மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்க நாம் பழகிக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வருகிற மக்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், ஒருவன் எனக்கு சீஷனாய் இருக்க விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஒருவன் என்னோட நடக்க விரும்பினால் என்ன செய்யணும்? தன் தகப்பனை, தன் தாயை, தன் மனைவியை, தன் பிள்ளைகளை எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் தன்னையே வெறுக்க பழகிக் கொள்ள வேண்டும். தன்னையே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னாடி வர கடவன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்து அர்த்தம் சொல்றாரு. இயேசுவோட நடக்க ஆசிக்கிறீர்களா? இயேசுவோட நடக்க வாஞ்சிக்கிறீர்களா? அப்படி என்றால் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில முதலிடம் இயேசுவுக்கு மாத்திரமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி ஆராதிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாய் மாறட்டும். ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 25, 26, 27. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்கா விட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். நல்ல கவனிங்க, யாரெல்லாம் ஆண்டவருக்கு சீஷனாய் இருக்க முடியாது? யார் தன்னுடைய ஜீவனை வெறுக்கலையோ அவன் தேவனுக்கு சீஷனா இருக்க முடியாது. அப்ப என்னுடைய லைஃப்ல யாருக்கு முதலிடம்? கர்த்தருக்கு மாத்திரமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு மாத்திரம் முதலிடத்தை கொடுக்க நாம் கற்றுக்கொள்வோம். அப்படி கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு பின்னாடி போவதற்கு அநேகர் வாஞ்சிக்கிறார்கள். ஒருவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வந்து நான் உமக்கு பின்னாடி வரணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறேன் என்று சொன்னா ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பா எனக்கு பின்னாடி வரணும்னு நினைக்கிற, நிறைய பாடுகளை சகிக்க வேண்டும், நிறைய துன்பங்கள் கஷ்டங்களை சகிக்க வேண்டும். ஆயத்தமா? இன்றைக்கு ஆண்டவரை பின் சொல்ல விரும்புகிறோம். பாடுகள் சொன்னால் நமக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. பாடுனா வேண்டாம். இயேசுவோட பாடுகளை சகித்தீங்கன்னா நீங்கள் அவரோட சேர்ந்த ஆளுகையும் செய்வீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பின்னாடி செல்ல விரும்பினா, இந்த உலகத்தில் நாம் அவருக்கு பின்னாடி நடக்க நாம் வாஞ்சித்தா, தீர்மானம் எடுத்தா, இந்த உலகம் நம்ம நேசிக்காது, வெறுக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், இந்த உலகம் என்னையே வெறுக்குதுப்பா, இந்த உலகம் என்னையே நேசிக்கவில்லை,
நீ என்ன பின்பற்றினா ஒன்னையும் நேசிக்காது. அதனால என்ன பாடு வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும், இயேசுவே உமக்கு பின்னாடி போவேன், உமக்கு பின்னாடி வருவேன், நான் உண்மையே பற்றி கொள்வேன் என்று சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களோட நடப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முதலிடம் கொடுக்குறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவனுக்கு கூட முதலிடம் கொடுக்கக்கூடாது. மாறாக ஆண்டவருக்கு மாத்திரமே முதலிடம் கொடுக்கிற பழக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இது நான் சொல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன வார்த்தை. கலப்பை என்றால் உங்களுக்கு தெரியும், ஏர் உழும் பொழுது, நிலத்தில் ஏர் உழும் பொழுது அந்த கலப்பையில் கை வச்சுட்டு தான் அந்த விவசாயி ஏர் உழுவான். அந்த ஏர் உழும்பொழுது அந்த கையை வச்சுட்டவன் பின்னிட்டு பார்த்தானா அந்த ஒழுங்கா உழ முடியாது, நிலத்தை ஒழுங்கா உழ முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு தீர்மானம் எடுத்துட்ட, இனிமேல் இயேசுவே உமக்கு பின்னாடி நான் வருவேன், என்னுடைய வாழ்க்கை உம்முடையது, என்னுடைய ஒவ்வொரு காரியம் உம்முடையது ஆண்டவரே என்று சொல்லிட்டோமே. அப்படி என்றால் ஒரு நாளும் திரும்பி எதை பார்த்துடக்கூடாது, உலகத்தை திரும்பி பார்த்துடவே கூடாது. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான் அல்ல. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே உமக்கு மாத்திரம் தான் முதலிடம். ஏனோக்கை போல எத்தனைதான் குடும்பத்தில் எவ்வளவுதான் காரியங்கள் இருந்தாலும் நான் யாருக்கு முதலிடம் கொடுப்பேன்? கர்த்தருக்கு மாத்திரமே. ஏனோக்குடைய ஜீவிதத்தை சற்று யோசித்து பாருங்க. 300 years. நம்மளால ஒரு 5 வருஷம் வாழ முடியல, ஆனால் அவர் 300 வருஷம். எவ்வளோ? 300 years. குடும்பத்தில் என்ன பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குமா? பாடுகள் இல்லாமல் இருந்திருக்கிறோமா? பிள்ளைகள் எந்தவனமா அப்பா என்று சொல்லி பல காரியங்களை கேட்டிருப்பாங்க, பல காரியங்களை அவரும் சந்தித்திருக்க வேண்டும். ஏன்னா குடும்ப ஜீவியத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் தெரியும். ஆனால் கூட ஏனோக்கை எதுவுமே அசைக்க முடியல. ஏனோக்குடைய தீர்மானத்தை, தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த தீர்மானத்தில் எந்த கவலைகளும் குறுக்கிட முடியவில்லை, எந்த பிரச்சனைகளும் குறுக்கிட முடியவில்லை. ஏன்னா அவருக்கு நல்ல ஒன்று நோக்கம், அவருடைய நோக்கத்தில் அவர் தெளிவாக இருந்தார், ஒன்று நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். இந்த உலகம் என்னுடையது அல்ல, இந்த உலகத்தில் நான் வாழ போகிற இந்த வாழ்கிற இந்த உலகம் எனக்கு சொந்தம் அல்ல, எனக்கு ஒரு சொந்தமான இடம் இருக்கிறது, அது என் தேவனுடைய வீடு. அதற்கு நான் போகணும்னா இந்த உலகத்திலேயே நான் என்ன செய்யணும்? பிராக்டிஸ் எடுத்துக்கொள்ளணும். யாரோட நடப்பதற்கு? தேவனோட நடப்பதற்கு நான் பிராக்டிஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நான் தேவனோட நடக்க தெரியலனா நான் எப்படி பரலோகத்தில் நான் போய் அவரோட கூட இருக்க போறேன், அவருடைய வீட்டில் எப்படி இருக்க போறேன் என்று உணர்ந்தவராய் வாழ்க்கையில எதற்கும் முதலிடம் கொடுக்கவில்லை. மனைவிக்கு முதலிடம் கொடுக்கல, பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுக்கல, பேர பேத்திகளுக்கு முதலிடம் கொடுக்கல, மாறாக கர்த்தருக்கு மாத்திரமே முதலிடம் கொடுத்தார். அதனால்தான் அவரால் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது. ஆண்டவரும் பார்த்தார், என் மேலே எவ்வளோ பிரியம் வச்சிருக்கிறான், இவனை இங்கே வச்சிருக்கவே கூடாது, இந்த பாடுகள் நிறைந்த இந்த இடத்துல வைக்கக்கூடாது, என்னுடைய சொந்த இடத்துக்கு, என்னுடைய அருமையான அந்த இல்லத்துக்கு, வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அழைத்து சென்று விட்டார். தேவனுடைய வீட்டில் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பாடுகள் இல்லை, துக்கம் இல்லை, மன கிளேசம் கிடையாது. அங்கே ஆரோக்கியம் மாத்திரமே உண்டு. ஹல்லேலூயா. அங்கே சந்தோஷமும் சமாதானமும் மாத்திரமே உண்டு. இயேசு நம்ம அதற்கு தான் அழைக்கிறார். முதல் காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. இயேசுவோடு நடக்கிறது எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் முதல் இடத்த, உங்க வாழ்க்கையில் முதல் இடத்துல இயேசுவுக்கு மாத்திரமே இடம் கொடுங்க. ஏனோக்கை போல குடும்பத்தை 2வது, குமாரர்களை 2வது, உலக பொருள்களை 2வது, இயேசு மாத்திரம்தான் முன்னாடி இருப்பார். அவர் மாத்திரமே என் வாழ்க்கையின் முதல் இடத்தை வகிப்பார் என்று சொல்லி அவருடைய இதயம் என்னும் சிங்காசனத்தில் இயேசுவை மாத்திரமே வீற்றிருக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இதய சிங்காசனத்தில் வீற்றிருப்பாராக. 2வது ஒரு காரியத்தை நாம் ஏனோக்கு மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரேயர் அதனுடைய 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்,
தேவன் அவனை எடுத்துக்கொண்ட படியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். நல்ல கவனிங்க. ஏனோக்குடைய அடுத்த ஒரு ஜீவியத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். தேவ பிரியத்தை சம்பாதித்துக் கொண்டவன். இன்னொன்று ஒரு விதத்தில் சொல்ல போனால் அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாய் ஜீவித்தான். முதல்ல சொன்னேன், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தான். இரண்டாவது, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். நல்ல ஒரு சாட்சி அவனை குறித்து, பரலோகம் அவனை குறித்து சாட்சி சொல்லுது, இவன் எனக்கு பிரியமானவன். நீங்க தேவனுக்கு பிரியமா நடக்கிறீங்களா? தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது, தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்பது அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி ஒரு நற்சாட்சி பெற்றுட்டான். என்ன ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, இவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன்பா, இவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன்பா, இவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன்பா. ஏன் அவர் பிரியமானவராக இருந்தார்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. எபிரேயர் எழுதும்போது எழுதுறார், விசுவாசத்தினாலே. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? விசுவாசத்தினாலே. அப்படி என்றால் ஏனோக்கின் ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியம்? விசுவாச ஜீவியம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே மாத்திரமே நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். இதே 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, ஏனோக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது? தேவன் மேல் விசுவாசம் வைத்த ஜீவியம். இன்றைக்கு நம்மளுக்கு விசுவாச ஜீவியம் இருக்கிறதா? நம்ம விசுவாசிக்கிறதுனா என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து அழகா சொல்லும்போது சொல்றாரு, நம்ம இன்னைக்கு அநேக நேரங்களில் எதை விசுவாசிக்கிறோம்? காண்கிறவைகளை விசுவாசிக்கிறோம். அதுக்கு பேர் விசுவாசம் வேற சொல்றோம். காணாதவைகளை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். வாசிக்கலாம். ரோமர் 8:23, 24, 25. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதென்று காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். என்ன விசுவாசம்? காண்கிறவைகளை பார்த்து நம்புறது விசுவாசம் கிடையாது. காணாதவைகள். காணாதவைகள் எப்படிப்பட்டவைகள்? அது மகிமையானவைகள். ஆமென். காணாதவைகள் மகிமையானவைகள். என்ன காணாதவைகள்? பரலோகத்தில் இன்னும் நிறைய விஷயத்தை இன்னும் காணல, ஆனா வேதம் சொல்லுது, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? தேவன் மேல் எப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? நமக்கு அவர் புத்திர ஸ்வீகாரம் வைத்திருக்கிறார். அவர் நமக்கு பெரிய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்க போற சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்? வாடாத சுதந்திரம், அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நமக்கு என்று வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களின் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சுதந்திரத்தில் நமக்கு வைத்திருக்கிறாரே. எத்தனை தரம் நாம் ஆண்டவரை இந்த உலகத்தில் இந்த பொருள் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் துக்கப்படுத்துறோம். காண்கிறவைகளை விசுவாசிக்கிறோம், ஆனா காணாதவைகளை இன்னும் நம்ம விசுவாசிக்கல. காணாதவைகளை நம்புவது தான் விசுவாசம். எனக்கென்று தேவன் வைத்திருக்கிறதை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. அவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால்தான் என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்றைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, அந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா. கிடைக்க போதில்ல, கிடைத்து விட்டது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? எனக்கு ஒரு புத்திர ஸ்வீகாரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு பரிசுத்தவான்களின் சுதந்திரம் எனக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. எனக்கென்று பெரிய மகிமை வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. எனக்கென்று தேவன் வைத்திருக்க ஆளுகை வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க.
2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஜெயம் கொண்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சித்தரித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொண்டவர்களுக்கு தேவன் பரதேசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு கொடுக்க போகிறார். தேவன் அவர்களுக்கு புதிய நாமத்தை கொடுக்க போகிறார். தேவன் அவர்களுக்கு ஆளுகையை தரப்போகிறார். தேவன் அவர்களுக்கு சகல ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். இது வெளிப்படுத்துற விசேஷம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா ஜெயம் கொண்டவர்களுக்கு என்னென்ன தரப்போகிறார். வெண் வஸ்திரத்தை தரிக்க தேவன் கொடுக்க போகிறார். நமக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தை கொடுக்க போகிறார். நமக்கு ஒரு புதிய நாமத்தை, பேரை கொடுக்க போகிறார். எவ்வளவு பிரதான ஆசீர்வாதம்! இதெல்லாம் நம்ம நினைக்காம இந்த உலகத்தில் உள்ள அற்ப காரியங்களுக்காக ஆண்டவரை வந்து, ஆண்டவரே இது தாங்க, இது தாங்க, அது கிடைக்கலனா சோர்வடைந்து இனிமேல் ஆண்டவரை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பின்னாடி போகிற மக்களும் உண்டு. ஆமென். நிறைய நேரம் என்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவர் இதை கொடுத்தாருன்னா அவருக்கு பின் செல்வேன். அதுக்கு பேர் விசுவாசமா? தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கணும்னு விரும்புறீங்களா? விசுவாசிங்க அவரை. எப்படி விசுவாசிங்க? காண்கிற பொருளை வைத்து விசுவாசிக்காதீங்க. காணாத ஒரு காரியத்துக்காக, தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நித்திய மகிமைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதை விசுவாசித்து அவரோடு நடங்க. ஆண்டவரே நீங்க கொடுத்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம். இப்படி நடங்க. தேவன் கொடுத்த சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுங்க. இதுதாங்க விசுவாச ஜீவியம். இயேசு நல்லவர், அவர் என்னை கரம் பிடித்தவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், கடைசி பரியந்தம் வரைக்கும் என்னை நடத்துவார். இதுதான் விசுவாச ஜீவியம். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று நற்சாட்சி பெற்றவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானவன் என்று நற்சாட்சி நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப தேவனுக்கு பிரியமானவனா இருக்கணும்னா விசுவாச ஜீவியம் நமக்கு ரொம்ப தேவை. ஆண்டவர் எப்படி விசுவாசிக்கணும்? இந்த உலகத்தின் அற்ப காரியங்களுக்காக அல்ல, மாறாக பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்களுக்காக நாம் தேவனை விசுவாசித்து தேவனுக்கு பின் செல்ல வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய நோக்கங்கள்லாம் தெளிவா இருக்கும். நாம் எப்படி ஓடுவோம்? லாபமான யாவையும் நஷ்டம் என்று எண்ணி தேவன் நமக்கு வைத்திருக்க லக்கை நோக்கி நாம் சந்தோஷத்தோட நாம் ஓடுவோம். அப்படி ஓட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அது மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமா இருக்கிறது இன்னொன்று ஒரு வாழ்க்கை என்னன்னா, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 41:1 வசனம் வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். 11 வசனம் சொல்லுது, என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று நான் அறிவேன். அப்படி என்றால் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நீங்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கு தாங்குகிறீர்களா? ஏழை எளியவர்களை தாங்குகிறீர்களா? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை உங்களுக்கு சத்ருவா இருந்தாலும் அந்த சத்ரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பீங்களா? உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன செய்? ஆகாரத்தை கொடு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன் சத்ருவை நேசி என்பது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்நியர்களை உபசரிக்க நாம் தவறவே கூடாது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அப்படி செய்ததுனால, சிலர் செய்ததுனால அவர்கள் யாரையும் உபசரித்ததுண்டு, தேவ தூதர்களையும் உபசரித்ததுண்டு. நம்முடைய ஆபிரகாம், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அந்நியர்களை உபசரிக்கிறதுல முந்தி கொண்டார். ஆண்டவருடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொண்டார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவருடைய சந்ததி இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்க சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களா இருக்கீங்களா? அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. தரித்திரர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், ஏழை எளியவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தையும் அறிவியுங்கள். அவர்களுக்கு இந்த உலகத்தின் நற்காரியங்கள்னால, இந்த உலகத்தின் பொருள்னாலையும் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இப்படி நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லும்போது சொன்னார், உண்மையான ஒரு தேவ பக்தி என்றால் என்ன என்று சொல்லி சுட்டி காட்டும் போது சொல்றாரு, விதவைகளையும் திக்கற்றவர்களையும் நாம் விசாரிப்பது, இந்த உலகத்தினால் கரைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வது, அதுதான் தேவனுக்கு முன்பாக மாசற்ற மாசில்லாத சுத்தமான தேவ பக்தி. இன்றைக்கு தேவ பிள்ளையே, நாம் எப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள ஜீவிக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பது
கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாகும். தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா இன்னும் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? தேவனுக்கு உண்மையாய் ஜீவிக்க வேண்டும். நாம் வாழ்க்கை ஆரம்பிப்பது சுலபம். தேவனோடு ஒப்புரவாகி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு புதிய ஜீவியத்துக்கு கால் வைப்பது சுலபமான காரியம். ஆனா முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா என் வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் நாம் உண்மையுள்ள ஜீவியம் ஜீவிக்க தேவன் வாஞ்சிக்கிறார். என் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் நான் உண்மையுள்ளவனாய் ஜீவிக்கணும். அப்போதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வார், உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. இன்னைக்கு நாம் உண்மையுள்ள வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து இருக்கிறோமா? இன்னும் ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்குதுன்னா, தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து நாம் ஜீவிக்க வேண்டும். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்காம ஜீவித்தீங்கன்னா நீங்க தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. தேவ சித்தத்துக்கு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து ஜீவிக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது பிதாவின் சித்தத்தை செய்வதற்கே வந்தார். என்றைக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அந்த சித்தத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தம்முடைய சரீரத்தை கல்வாரி சிலுவையில பிளக்க ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிருந்தாரோ, முழு உலகத்தில் இருக்கிற மனித குலத்திற்கு ரட்சிப்பை அருளத்தக்கதாக ஒரு குற்றமற்ற பாவ நிவாரண பலியை செலுத்த இயேசு கிறிஸ்து ஆயத்தமானாரோ, அப்பொழுது பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் சொன்ன காரியம் என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதே தம்முடைய தலையாய கடமையாய் வைத்திருந்தார், தம்முடைய குறிக்கோளாய் வைத்திருந்தார். இன்னைக்கு நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? இதெல்லாம் செய்தால்தான் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருப்பார். ஏனோக்கு வாழ்ந்த 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தார். 65 ஆண்டுகள் எப்படி வாழ்ந்தோர் நமக்கு தெரியாது. ஆனால் 300 ஆண்டுகள், மீதமுள்ள 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தார். அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற நாளிலே கர்த்தர் அவரை குறித்து சாட்சி சொன்னார், இவன் எனக்கு பிரியமானவன், இவன் எனக்கு பிரியமானவன். இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. ஏனோக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம், தேவனோடு சஞ்சரிக்கணுமா, இயேசுவோடு நடக்கணுமா, உன்னுடைய வாழ்க்கையின் முதல் இடத்தை யாருக்கு கொடு? தேவனுக்கு மாத்திரமே. ஸோ தேவனுக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன? ஏனோக்கு நம்மை பார்த்து சொல்றாரு, நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் வாஞ்சிக்கிறாயா? தேவனோடு சஞ்சரிக்கணும் வாஞ்சிக்கிறாயா? அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தரை மாத்திரமே பிரியப்படுத்து, கர்த்தரை மாத்திரமே பிரியப்படுத்து. கர்த்தரை எப்படிலாம் பிரியப்படுத்த வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுதான் இப்பொழுது உங்களோட சொன்னேன். விசுவாசமுள்ள ஜீவியம் கர்த்தரை பிரியப்படுத்தும். ஒரு உண்மையுள்ள ஜீவியம் கர்த்தரை பிரியப்படுத்தும். தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து ஜீவிக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமான ஒன்றாய் காணப்படும். ஆகவே இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜீவியம் எனக்கு தாங்க. சிறுமைப்பட்டவர் மேல் சிந்த வைக்கிற ஒரு ஜீவியம், மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, விதவைகளை உபசரிப்பது, தாங்குவது, திக்கற்றவர்களை நேசிப்பது, சத்ருக்களை நேசிப்பது, இது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. இந்த காரியத்தை செய்வோமாக. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏனோக்கை குறித்து யூதா என்ன சொல்லுகிறார்? கொஞ்சம் வாசிப்போம். யூதா அதனுடைய 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். யூதா 14:15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். இங்கு அடுத்த ஒரு காரியத்தை நாம் ஏனோக்கின் ஜீவியத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனோக்கு எப்படிப்பட்டவராயிருந்தார்? மூன்றாவது மிக முக்கியமான காரியம், ஒரு நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிற சுவிசேஷகராய் வாழ்ந்தார். இரண்டாவது, வருகைக்கு தன்னை ஆயத்தமாக்கினவராய் வாழ்ந்தார். நீங்க தேவனோடு சஞ்சரிக்க விரும்புறீங்கன்னா ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க தேவன் உங்களை
உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த பொக்கிஷமாகிய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்க நல்ல சுவிசேஷங்களாய் மாற வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்களும் வருகைக்கென்று ஆயத்தமாக வேண்டும். இங்கு யூதா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆதாமுக்கு 7ஆம் திறமையான ஏனோக்கு இவர்களை குறித்து, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எல்லாவற்றையும் குறித்து பேசிட்டார். அப்படின்னா அவர் ஜனங்களை எச்சரித்திருக்கிறார். தாம் வாழ்ந்த நாட்களிலே கள்ள போதகத்துக்கும் கள்ள உபதேசத்துக்கும் மக்கள் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை எச்சரித்திருக்கிறார். தேவனுடைய அன்பை பறைசாற்றி இருக்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லி இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான காரியம். எப்போ சொல்றாரு? எப்போ சொன்னாரு? இயேசு வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இயேசு நம்ம இடத்துல வந்துட்டார். மீட்பின் காரியத்தையும் முடிச்சிட்டார். இன்னைக்கு நம்மை தம்முடைய ரத்தத்தால் கல்வி சுத்திகரிச்சிட்டார். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? இயேசுவோடு சஞ்சரிக்கணும்னு ஆசை இருக்கா? இயேசுவோடு நடக்கணும்னு ஆசை இருக்கா? அப்படின்னா இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், தேவன் நம்மை ஒரு ஜாமக்காரனை வைத்திருக்கிறார், வாட்ச்மேனை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் வாழ்கிற ஜனங்களுக்கு சொல்லாமல் இருப்போம் என்றால், துன்மார்க்கனிடம் போய், துன்மார்க்கனே இது நீ துன்மார்க்கத்தை விட்டு விலகு, மனம் திரும்பு, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், உன்னுடைய இந்த பாவ செயலை வெறுக்கிறார் என்று சொன்னால், அவன் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த துன்மார்க்கன் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டா அவன் ஆக்கினை தீர்ப்பில் தப்பித்து விடுவான். நீயும் அந்த ஆத்மாவை ரட்சித்துக் கொள்வாய். ஆனால் ஒருவேளை ஆண்டவர் சொல்லியும் அந்த துன்மார்க்கனிடம் போய் துன்மார்க்கனுடைய அந்த பாவ செயலை சுட்டி காட்டாமல், எச்சரிக்காமல், அவனுக்கு ஆண்டவருடைய அன்பை பறைசாற்றாமல், சொல்லாமல் இருப்போம் என்றால் அவன் மரித்து போய்விடுவான். என்றால் கர்த்தர் அவனுடைய இரத்த பலியை, அந்த இரத்த பலியை கணக்கு யார்கிட்ட கேட்பாரு? நமக்கிட்ட கேட்பாரு. அதனால தான் சொன்னாரு, ஜாமக்காரனே ஜாக்கிரதையாயிரு, நீதிமான் தப்பு செஞ்சா அவனுக்கும் போய் சொல்லு. இன்னைக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறது எதற்கு? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. ஏனோக்கு நல்ல ஒரு வேலை செய்தார். தன்னுடைய நாட்களிலேயே அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார், ஜனங்களுக்கு சொன்னார். அந்த நாட்களிலே கள்ள உபதேசங்கள், அந்த நாட்களிலே கள்ள காரியங்கள், கள்ள சத்தியங்கள் வந்திருக்கிறது. அதை குறித்து சுட்டி காட்டி எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். நியாய தீர்ப்பை குறித்து சொல்றாரு. எப்படி தேவன் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக வரப்போகிறார் என்று சொல்லி அவருடைய வருகையை குறித்து முன்னறிவித்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஒரு காரியம் பாருங்க. இன்னைக்கு நீங்க இயேசுவின் வருகை குறித்து முன்னறிவிக்கிறீர்களா? இயேசுவின் ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்றீங்களா? அப்படி செய்தாதான் நீங்க தேவனோடு இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னோடு இருந்தால், என்னோடு சேர்த்தால் அவன் என்னோட இருப்பான். ஆனா என் கூட இருந்து விலகி போய் சிதறி அடிச்சா அவன் வாழ்க்கையும் போயிடும். அதனால இயேசுவோடு சேர்ந்து நீங்களும் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிப்பது நமக்கு மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க உண்மைதான், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க உண்மைதான். ஆனா நீங்க பெற்ற இன்பத்தை, சந்தோஷத்தை, இவ்வளவு பெரிதான பாக்கியத்தை மற்றவர்களுக்கு சொன்னீங்களா? மற்றவர்களுக்கு சொல்லாம இருந்தீங்கன்னா இன்னிலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனிமேல் போய் உங்களுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பேன். சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாதங்கள் ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் மிகவும் அழகா இருக்குதான், அழகா இருக்குதான். ரோமர் அதனுடைய 10ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 11 முதல் 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவன் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், ஒரு மனிதனும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. ஆகவே என்ன விரும்புகிறார்? என்னுடைய சுவிசேஷத்தை, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இந்த மக்கள் மத்தியில் யாராவது எடுத்து செல்வார்களா? அதை விரும்புகிறார். அதனால பவுல் அங்கே சுட்டி காட்டும் போது சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்காம இருந்தா அவர்கள் எப்படி தேவனை குறித்து அறிந்து கொள்வார்கள்? தேவனை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? இன்றைக்கு தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய ஒரு பொறுப்பை தேவன் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். என்ன? மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நாம் சுவிசேஷத்தை அறிவித்தாதான் கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள், தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அதனால்தான்
நம்மை குறித்து ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதோடு நிற்க கூடாது. அப்படி வருகைக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். என்ன செய்யணும்? நாம் ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமோஸ்ல வாசிக்கிறோம், உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இந்த காலகட்டங்கள் நாம் வாழ்கிற நாட்கள் மிகவும் கொடிதான நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா சம்பவங்களும் நமக்கு இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு சொன்னபடியே வரப்போகிறார். ஆனா அதுக்கு நாம் ஆயத்தமா? இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்போம். தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆயத்தப்படுத்துவார். அப்போ தேவனுக்கு என்று ஊழியம் செய்யணும், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அந்த வாஞ்ச நமக்குள் இருந்து அதை நாம் அபியாசப்படுத்துவோம் என்றால், தேவனுடைய வருகைக்கென்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்றால், நாம் இயேசுவோடு நடக்க முடியும். 3 காரியங்களை ஏனோக்கின் ஜீவியத்தின் மூலம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஏனோக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், முதலாவது ஏனோக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்க வேண்டும். ஏனோக்கு அடுத்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார், தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கித்து தேவனுடைய வருகையை குறித்து மற்றவர்களுக்கு அறிவித்து நாமும் அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக வேண்டும். அப்படி ஆயத்தமானா ஆண்டவர் சொல்வாரு, என் மகனே, என் பிரியமே, என் கூட வா, என் சந்தோஷத்தில் பிரவேசியும். ஏனோக்கை எடுத்துக்கொண்ட தேவன் நம்மையும் தம்மோடு எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் இயேசுவோடு நடந்தோம்னா, அவருடைய உபதேசத்தை பற்றி கொண்டவர்களாய் அந்த உபதேசத்தை ஸ்தோத்திரத்தோடு பெருகுவோம்னா, நிச்சயமாகவே நாம் ஒரு நாள் அவரோட ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா. அவரோடு கூட ஆளுகை செய்வோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு மத்தியாகத்தில் வருவார், எக்காலம் துணிக்கும், நாம் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, வேர்கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவன் தாமே அவரோட கூட நடக்க நமக்கு உதவி செய்வாராக. நம்ம அவர் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.